எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த ஒரு திலகத்தை நீங்கள் தினமும் இட்டு கொள்ளும் பொழுது கண்டிப்பாலும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு விரும்பி இந்த திலகத்தை இடுகிறீர்களோ அந்த விருப்பம் எந்த தடையும் இல்லாமல் அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள்ளாகவே கட்டாயம் நிறைவேறும். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. 2026 ஆண்டிற்கான அக்னி நட்சத்திர காலமானது மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. டோட்டலாக கால அளவு 25 நாட்கள். ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா, சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த சீற்றம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கே இந்த சீற்றத்தினுடைய தாக்கம் இருக்கும். சிவ ஆலயங்களில் சிவலிங்கத்துக்கு மேலே சின்ன குடும்பம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்து மேலே விழும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இது அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்ட்டு பேர். தெய்வத்தை குளிர்விக்கிற முறைன்னு அதான் இதுக்கு அர்த்தம். அதாவது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனே உக்ரமாக இருப்பார். ஸோ அவரை குளிர்விக்கிறதுக்காக இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அம்மன் ஆலயங்களில் தினமும் அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். இதெல்லாம் தெய்வங்களை குளிர்விப்பதற்காக நடத்தக்கூடியது. இந்த காலம் நெருப்பின் அதிபதியான அக்னியின் காலம் அப்படின்னு சொல்கிறது. அக்னி பகவான் அவரை பற்றி சொல்லணும்னா, மனிதனினுடைய உயிரினை பிடித்து வைத்து கொண்டிருப்பவர் அக்னி. மனிதன் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா உயிர்களினில் இருக்கும் உயிர்களையும் பிடித்து கொண்டிருப்பவர் அக்னி. உடலில் வெப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுங்க? உயிர் போயிடும். அந்த மாதிரி இந்த அக்னி தேவராகப்பட்டவர் நம் உடலில் இருக்கும் வரதான் இந்த தேகத்துக்கு உயிர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், இயக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த அக்னி தேவரினுடைய வழிபாடு நம்மை அறியாமலேயே நாம் காலம் தொட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சமையல் செய்கிறச்சே நாம் அக்னி தேவரை கும்பிட்டுட்டு தான் நாம் சமையலை செய்கிறோம். சுவாமிகளை வழிபாடு செய்கிறச்ச கோயிலுக்கு போயிட்டு சுவாமிகளை வழிபாடு செய்யும்போது என்ன பண்ணுறங்க? சூடம் நாம் கொளுத்தி வைக்கிறோம், தீபம் ஏற்றி வைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அக்னி என்பவர் மனிதனுக்கும் தேவர்களுக்கும் தூதுவராக செயல்படுபவர். மீடியேட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம் செய்திகளை கடத்துபவர் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போது நாம் இருக்கோம், நம்ம கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். இந்த பிரார்த்தனை யார் மூலமாக நம்மளுக்கு கடவுளிடத்தில் போகும் அப்படின்னா அக்னியின் மூலமாக தான் போகும். அதனால தான் அக்னி தேவரை நாம் முன்னாடி வச்சுட்டு, அதாவது தீபமாகவோ சூடமாகவோ வச்சுட்டு நாம் கும்பிட்றோம். இவ்வாறு நாம் வணங்கும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள், தேவைகள், ஆசைகள் அக்னி தேவரின் மூலமாக இறைவனிடத்திலே கடத்தப்படும். சரிங்களா? அதே மாதிரி அக்னி என்பது சுத்தமானது. பஞ்சபூதங்களில் பவித்திரமான ஒரு பூதம்னா அக்னி என்று சொல்கிற அந்த பஞ்சபூதம் தான்.
யாராலும் மாசுபடுத்த முடியாத ஒரு பூதம் அக்னி பூதம். நீரினை மாசுபடுத்தலாம், நிலத்தை மாசுபடுத்தலாம், காற்றை மாசுபடுத்தலாம், வான்வெளி மண்டலத்தை கூட மாசுபடுத்தலாம். ஓசோன்லேயே ஓட்டை விழுந்துருச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த அசுத்தப்படுத்துவது என்பது மற்ற பூதங்களை செய்யலாம். ஆனால் அக்னி பூதத்தை உங்களால் மாசுபடுத்த முடியாது. நெருப்பு என்பது தானும் பவித்திரமாகி தன்னோடு இணையும் அசுத்தமானதையும் பவித்திரப்படுத்தும் தன்மை கொண்டது. மகாபாரதத்தில் பாஞ்சாலி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வருடம் ஒருவரோடு இருப்பார், அடுத்த வருடம் அடுத்த கணவரோடு இருக்கிறச்சே என்ன பண்ணுவாங்களாம், தன்னை பவித்திரப்படுத்துவதற்கு தீயில இறங்கி தன்னை சுத்தப்படுத்திய பிறகுதான் அடுத்த கணவரோடு அவங்க வாழ்வாங்களாம். அதே மாதிரி ராமாயணத்தில் சீதா பிராட்டி தன்னை நிரூபிக்க, தன்னுடைய கற்பின் சக்தியை நிரூபிக்க அக்னியில் பிரவேசம் செஞ்சாங்க. இப்படி இந்த அக்னி என்பவர் சுத்தப்படுத்துபவர். உண்மைக்கான கடவுளாகவும் அக்னியை பார்க்குறோம். இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறோம், யாகம் வளர்த்தி கல்யாணம் பண்ணுறோம், நெருப்பை சாட்சியாக வச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம். ஏன்னா அக்னிக்கு சப்த சிஸ்வா அப்படிங்கிற பேர் இருக்குது, சப்தபதி அப்படிங்கிற பேரும் இருக்குது. அதாவது சப்த அப்படின்னா 7ன்னு அர்த்தம். 7ங்கிறது திருமணம், கலஸ்திர எண், அதாவது கல்யாணத்துக்கான ஒரு காரகர் அக்னி. அதனால் ஒரு இரு மனங்கள் ஒரு சேர வைப்பவர் அக்னி. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா சந்ததிகளை உருவாக்குபவர் அக்னி. காமத்தின் அதிபதி அக்னி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, உடல் வெப்பம்தான் தாம்பத்தியத்தை தீர்மானிக்கிறது. தேக வெப்பம், தேகத்தில் வெப்பம் இல்லைன்னா தாம்பத்தியம் நடைபெறாது. ஸோ அக்னி என்பவர் அடுத்த சந்ததிகளை உருவாக்குபவர். அதாவது சொல்லுவாங்க, முதலும் அக்னி முடிவும் அக்னி. ஒரு குழந்தை ஜனனமாகுது அப்படின்னு சொன்னால் அந்த உடல் தேக ஷூட்டில் இருந்து தாம்பத்தியம் ஏற்படுது. அதன் மூலமாக ஆணும் பெண்ணும் கூடி குழந்தை உருவாகுது. அந்த உயிரணுக்கள் உள்ளே போகிறச்ச அங்கே இருக்கிற கதகதப்பான சூழ்நிலை, வெதுவெதுப்பான சூழ்நிலையில் தான் அந்த உயிரானது வளருது. சூட்டில் தான் உயிர் வளரும். நீங்கள் இந்த முட்டை வச்சு கோழி குஞ்சு பறிக்கிறச்ச நீங்கள் நல்லா பார்க்கலாம், குண்டு பல்பு கட்டி தொங்க விடுவாங்க. அல்லது கோழி அவயங்காக்கிறச்ச வெப்பத்தை தான் அது கொடுக்கும். இந்த மாதிரி சூட்டின் மூலமாக தான் உயிர் உருவாகுது. இறுதியில் அந்த உயிர் எங்கே போகுது, அதே அக்னிக்கு தான் போகுது. அதனால் ஆரம்பமும் நெருப்பு, இறுதியும் நெருப்பு. எதுக்குங்க இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட அக்னியை நாம் வணங்கும் காலம் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் அக்னி தேவரை ஸ்ரத்தையோடு வணங்குறச்சே நம்மளுக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை. அக்னி தேவரை எப்படிங்க நம்ம ஸ்ரத்தையோடு வழிபாடு செய்கிறது, அதுக்கு ஏதாவது சிறப்பான பூஜைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அக்னி தேவருக்குன்னு சிறப்பான பூஜை, ஸ்பெஷலான பூஜை இல்லை. ஏன்னா எல்லா பூஜைகளும் அக்னி முதன்மையாக தான் இருப்பார். பட் அவருக்கான திசையில் அவருக்கான வழிபாட்டை எளிமையாக செய்து அவருடைய அருளினை எல்லோரும் பெறலாம். நீங்களும் பெறலாம், நானும் பெறலாம், எல்லாரும் பெறலாம். அக்னி என்பவர் ஒரு வெற்றிக்கான ஒரு பூதமாக பார்க்கப்படுகிறது. நெருப்பு என்பது ஒரு சுத்தத்திற்கான ஒரு கூற்றாகவும் ஆரோக்கியத்திற்கான கூற்றாகவும் பொருளாதார உயர்வு. என்ன சொல்லணும்னா, அக்னினாவே சூரியன், சூரியனிலிருந்து வருது அக்னி. சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு பலமாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உயர் மனிதராக இருப்பார்கள். நல்லா பாருங்கள், ஆளுமை மிக்க பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கிறவங்க, ஒரு தலைமை பண்போடு இருக்கிறவங்க எல்லாரும் சூரியனோட காரகத்துவத்தை எப்படியாவது பெற்றிருப்பாங்க. ஒன்றும் லக்னமாக இருக்கும், ராசியாக இருக்கும், நட்சத்திரமாக இருக்கும், அல்லது சூரிய தசாபுத்தி காலங்களில் இருக்கும். இப்படி சூரியனினுடைய அருளை பெற்றவர்கள் உயரிடத்தில் உயர் பதவியில் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த சூரியனிடமிருந்து வரப்படும் அக்னியை நாம்
முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த பொருளாதார உயர்வு கிடைக்கும். குறிப்பாக அக்னி மூலை என்பது வீட்டின் தென்கிழக்கு திசையை சொல்கிறோம். 8 திசைங்க, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்பது பொதுவான 4 திசைகளாக சொல்லப்படுது. உபதிசைகளாக 4 திசைகள் சொல்லப்படுது. ஸோ 4 நாள் 8 திசை. இதில் அக்னி மூலை அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலை. உங்கள் வீட்டில் சமையல் கட்டு இருக்கிற மூலை தான் தென்கிழக்கு மூலை. ஒருவேளை நீங்கள் அக்னி மூலையில் வச்சுருந்தா, மேக்ஸிமம் இப்போ 90% பேர் வாஸ்துவை கொஞ்சம் பார்த்து தான் வைக்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லார் வீடுகளிலும் அக்னி மூலையில் தான் இந்த சமையல் கட்டானது இருக்கும். இந்த தென்கிழக்கு திசையில் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி முடியும் காலம் வரை டோட்டலாக அந்த 25 நாட்களும் நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. 1. 2வது, டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு, டெய்லி காலையில்னோடனே 9 மணி 10 மணிக்கெலாம் எழுந்திரிக்கக்கூடாது. எப்போ எழுந்திரிக்கணும்? விடியற் காலையில் எழுந்திரிக்கணும். விடியற் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கரெக்டாக அந்த சூரியன் உதிக்கிற சமயம் ஒரு 7 மணிக்கு உதிக்க தொடங்குறாருன்னா ஒரு 7 to 8க்குள்ளேயே சூரிய நமஸ்காரத்தை செய்யணும். இளம் சூரியனை பார்த்து வேண்டணும். அப்போ தான் அது முறையான சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு திசையில் ஒரு தட்டில் கற்பூரம் வச்சுட்டு அதை நீங்கள் கொளுத்திட்டு அந்த கற்பூரம் எரியுது இல்லையா, அது நீங்கள் எரியும் போது அந்த மேலே அந்த கறி மேலே போகும். அப்போ லைட்டாக மேலே கை வச்சிங்கன்னா, கை விரலை வச்சிங்கன்னா, நீங்கள் நெருப்புக்குள்ளே வச்சிடாதீங்க. அந்த மேலே போகிற அந்த கறி மேலே லைட்டாக வச்சிங்கன்னா கையில் அந்த கறி ஆகும், கருப்பு நிறமாக அது மாறும். அதாவது என்ன சொல்லணும்னா, கற்பூர தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை, அந்த புகையை நீங்கள் கையில் அந்த விரலில் படுற மாதிரி வச்சீங்கன்னா கருப்பு நிற புகையானது கையில் படியும். இதை நெற்றியில் டெய்லி இட்டுண்டு வரணும். அக்னி நட்சத்திரம் ஆரம்பமான காலம் முதல் முடியும் காலம் வரை இதை நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டே வர வேண்டும். இது ஒரு வசிய திலகமாக அமையும். வெளியில் போகும்போது இட்டுட்டு போகலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சார், ஆஃபீஸரை பார்க்க போகிறேன் சார் அப்படிங்கும்போது இதை இட்டுட்டு போகலாம். வீடு வாங்கலான் இருக்கேன் சார், அதுக்காக நான் போகிறேன் சார், அப்போ இட்டுட்டு போகலாம். சுபகாரிய நிகழ்வுகளுக்காக வெளியே போகிறோம் சார், இட்டுட்டு போகலாம். இதை நீங்கள் இடுறச்ச அக்னி பகவான் வசீகரமாகி உங்களுக்கு அனுகூலமான பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் இதை செய்கிறச்ச உங்களுக்கு அளவு கிடந்த நன்மைகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். அந்த காலத்தில் நீங்கள் என்ன தொட்டாலும், இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்தாலும் அது தடையில்லாமல் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க அது உதவி செய்யும். அடுத்து, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய கல்வி மேன்மையடைய இந்த புகையை டெய்லி அவங்களுடைய நெற்றியில் இட்டுட்டு வர சொல்லலாம். நீங்கள் இட்டு விடலாம், அம்மா இட்டு விடலாம். ஏன்னா அக்னிங்கிறவர் குறிப்பாக கல்விக்கான ஒரு ஆளுமை மிக்க கிரகமாக பார்க்கப்படுது. சூரியன், நான் அக்னின்னு சொல்கிறச்ச சூரியனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறச்ச, இன்னும் சொல்லணும்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறச்ச வலுவாக, அது பேர் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பிள்ளைகளின் புத்தியையும் அறிவையும் வளர்க்கும் ஒரு கிரக அமைப்பாக இது இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலு குறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கல்வி தடை கண்டிப்பாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை உட்கிரகிக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். ஐக்யூ லெவல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது உட்கிரகிக்கும் அந்த ஒரு தன்மை. ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம், ஒரு பிள்ளை ஒரு தாட்டி சொல்லி கொடுத்தா அந்த பாடத்தை புரிஞ்சிக்கும். சில குழந்தைங்க 10 தாட்டி சொன்னாலுமே புரியாது. ஐக்யூ லெவல்னு அதுக்கு பேர். இந்த ஐக்யூ லெவல் லோவாக இருக்குது அப்படின்னா சூரியனினுடைய பலம் அங்கே கம்மின்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் இந்த புகையை அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இட்டுண்டு வரும்போது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த கல்வி சிறக்கும்.
அடுத்தது நான் முன்னாடியே சொன்னேன், மனிதன் ஜனிப்பதும் அக்னியில்தான், இறுதி நாளும் அக்னி தான் அப்படின்ட்டு. உடலினுடைய சூடு குறையும் பொழுதோ அல்லது அதிகமாகும் பொழுதுதான் உடல் நோய்கள் ஏற்படுது. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி. சித்த வைத்திய ரீதியாக வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய 3 நாடிகளினுடைய இயக்கம் சீரற்று இருக்கும் பொழுது நோய் ஏற்படும். 3 நாடிகளினுடைய இயக்கம் சீராக இருக்கும் பொழுது நோய்கள் இருக்காது. இதுதான் கான்செப்ட். இந்த 3 நாடிகளும் எப்போ சீரற்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வெப்பம் சமச்சீராக இல்லாத போதுதான் சீரற்ற ஒரு இயக்கமானது இருக்கும், நாடி துடிப்பு இருக்கும். இந்த உடல் வெப்பத்தை எப்பயுமே கண்ட்ரோலபுளாக வச்சுக்கணும். அதான் நான் சொல்கிறேன், அக்னி எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் இந்த விஷயம் மூலமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஆரோக்கியத்துக்கான ஒரு கிரகமாகவும் அக்னி இருக்கிறார். ஸோ இந்த புகையை வயதானவர்கள் டெய்லி வச்சுட்டு வரச்ச இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது நீங்கும். சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, பல்வேறு விதத்தில் வாஸ்து குறைபாடு இருக்குதுங்க, ஒன்றும் கிடையாது. இப்போது ரீசண்டாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு காம்பவுண்டு செவுறு கட்டியிருக்கிறாங்க. ஒரு வாஸ்து பார்த்து கட்டலை, பட் அது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் இடிக்கிறேங்கிறார். அந்த காம்பவுண்ட் மட்டும் 1 lakhக்கு மேலே செலவு பண்ணி கட்டியிருப்பார். எல்லாரும் சொன்ன உடனே அவருக்கு பயமாயிடுச்சு, என்ன ஆகுதோ ஏதாகுதோ தெரியல, ஸோ நம்ம இடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இடிக்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அக்னி தேவரை வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொன்னேன். அக்னி தேவரை வழிபாடு செய்யுங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு திசையில் ஒரு விளக்கேற்றி வச்சாலோ அல்லது ஒரு டெய்லி ஒரு சூடத்தை கொளுத்தி வச்சு அக்னியை கும்பிட்டாலோ உங்களுக்கு அந்த வாஸ்து தோஷம் நீங்கும். அக்னி ஒரு வீட்டில் சமநிலையாக இருக்கும்போது, எப்படி ஒரு உடலில் மற்ற பஞ்சபூதங்கள், நம்மளோட உடலில் நீர் இருக்குது, நிலம்னு சொல்கிற எலும்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம்னு சொல்கிற உயிர் இருக்குது. இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த 4 பூதமும் இருக்குது. பட் நெருப்புங்கிற பூதம் எப்படி சமநிலையற்று இருந்தால் மற்ற பூதங்களினுடைய இயக்கங்கள் தடைபட்டு உடலுக்கு நோய் வருகிறதோ, ஒருவேளை அந்த அக்னிங்கிற பூதம், உடலில் சூடுங்கிற பூதம் சீராக இருக்கிறச்ச மற்ற பூதங்களின் இயக்கம் எப்படி சீராக அமைகிறதோ, உடல் நன்றாக இயங்குகிறதோ, அதே போல் ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு என்று சொல்லும் பொழுது மற்ற தேவதைகளினால் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அக்னி தேவரை நீங்கள் குளிரூட்டினால் அவரினுடைய சீரான தன்மை உங்கள் வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனையை நீக்கி மற்ற தேவதைகளையும் சாந்தப்படுத்தி சகலவிதமான வாஸ்து குறைபாடுகளையும் நீக்கும். அதனால் வீட்டின் தென்கிழக்கு திசையில் விளக்கேற்றுவதையும் கற்பூர சூடம் வச்சு வழிபாடு செய்கிறதையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மறவாதீர்கள், தவற விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. குறிப்பாக புதிதாக திருமணமான தம்பதியர்கள், சார் இப்போ தான் சார் கல்யாணம் ஆகிருக்கு, அதாவது கல்யாணமாகி 1 வருஷம் வரைக்குமே அவங்கள புதுமண தம்பதியர்கள் அப்படின்னு தான் நாம் அழைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்னென்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க சேமமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம்னா அக்னி தேவர் தான். அவருடைய மனைவி பேர் ஸ்வாஹா. என்னங்க சொல்கிறீங்க, நான் இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, அக்னியில் நீங்கள் என்ன பொருளை போடுறதா இருந்தாலும் ஸ்வாஹான்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. ஏன்னா அக்னி என்ன சொல்கிறாரு, தன்னிடம் எது வருவதாக இருந்தாலும் முதலில் என்னுடைய மனைவிக்கு சென்ற பிறகே என்னிடம் வர வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் ஸ்வாகான்னு சொல்லி தான் போடுறோம். அப்போது கணவன் மனைவி அந்யோன்யம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக இருக்க புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுடைய வீட்டின்
தென்கிழக்கு திசையில் சூடம் ஏற்றுவதும் அந்த கரிப்புகை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்வதும் தீபம் ஏற்றுவதும், அந்த தீபம் ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். சேஃபாக ஏற்றுங்க. ஏன்னா வீட்டில் பூஜை அறை தவிர்த்து மற்ற இடங்களில் ஏற்றும்போது ஆள் நடமாட்டம் இருக்கும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் எரிய விட்டு அமர்த்திட்டால் போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தென்கிழக்கு திசையை மறக்காமல் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அக்னி தேவரே உங்களிடத்தில் உங்களுக்கு வேண்டிய அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பார். கேட்டது அத்தனையும் கொடுப்பார். நிதி நிலைமையை மேம்படுத்தி செல்வ செழிப்பினை உண்டாக்கி கொடுப்பார். குடும்ப உறவிலே மேன்மையை கொடுப்பார். ஆரோக்கியத்திலே மேன்மையை கொடுப்பார். நீண்ட ஆயுளை கொடுப்பார். வாஸ்து பிரச்சனைகளை அடியோடு தீர்த்து உங்களுடைய வீட்டில் க்ஷேம பலன்களை அள்ளி கொடுப்பார். சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.